Hello student. Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about Environmental Impact Assessment EIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ESSல வரக்கூடிய லாஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர் தான் இது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIA அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா environmental impact assessment. Okay, environmental impact assessment is the process of identifying or predicting, okay, predicting and assessing the environmental impact. ஓகே, ஒரு என்விரான்மெண்டல் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் வருது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். அப்போது இது என்ன பண்ணணும், இதனுடைய ப்ராசஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான இம்பேக்ட் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் தென் அது எப்படி வருது, எப்படி வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிடிக்டிங். ஓகேவா? ப்ரிடிக்ட் பண்ணலாம், எப்படி வந்து வருது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அசஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆஃப் ஏ ப்ரொபோஸ்டு ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டில் அந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பற்றி இருக்கும். அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து வரப்போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை அண்ட் ப்ரிடிக்டிங் அண்ட் அசஸிங். இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெக்கமெண்டிங் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் ஆர் மேனேஜ் நெகட்டிவ் எஃபெக்ட். நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மேனேஜ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் இம்பேக்ட் EIA அப்படின்றது ஒன்றும் கிடையாதுப்பா. நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி இருக்கும்னா என்விரான்மெண்ட் பற்றி இருக்கும். அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் வரப்போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும், அந்த இம்பேக்டை அசஸ் பண்ணணும். இதை பற்றி படிக்கிறது தான் EIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் EIA. ஓகே, இதுதான் டெஃபினிஷன். அண்ட் தென் எய்ம் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். EIA உடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் எய்ம் ஆஃப் EIA இஸ் டு என்ஷூர் தட் என் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆர் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள். ஓகே, இப்போது நம்ம ப்ராஜெக்ட் தானே, இப்போ டெஃபினிஷன் என்ன சொன்னேன், ஒரு ப்ரப்போஸ்டு ப்ராஜெக்ட் இருக்கும் என்விரான்மெண்ட்டை பற்றி. அந்த ப்ரப்போஸ்டு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும். என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணணும். ஓகேவா? டெவலப் பண்ணணும், அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும், அதை வந்து உறுதிப்படுத்தணும், என்ஷோர் பண்ணணும். என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் அண்ட் டு நாட் காஸ் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம் டு தி என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு ஹார்ம்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஓகேவா? நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு ஹார்ம்னஸும் இருக்கக்கூடாதுன்றத என்ஷோர் பண்ணணும். அண்ட் தென் அந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணணும். அதுதான் வந்து எய்ம் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேவா? அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணணும் மீன்ஸ் அப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐடென்டிஃபை அங்கே எந்த ஒரு இம்பேக்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இம்பேக்ட் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணணும். அண்ட் தென் ஹார்ம்னஸ் இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கணும். இதுதான் வந்து எய்ம் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, தென் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டு ஐடென்டிஃபை என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேவா? என்விரான்மெண்ட்டை சுற்றி என்ன மாதிரியான என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் வரப்போகுது, இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் இம்பேக்ட். இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது, அதை வந்து ஃப்யூச்சருக்கு வராமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து ஃப்யூச்சர் இம்பேக்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது. எவாலுவேட் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸை யூஸ் பண்ணி அந்த இம்பேக்டை வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத எவாலுவேட் பண்ணணும். டு சஜஸ்ட் மிடிகேஷன் மெஷர்ஸ். ஓகே, மிடிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின்
Okay. So mitigation measure or to avoid suggest mitigation measures. Okay. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறது. டு அசஸ்ட் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா. டிசிஷன் என்ன மாதிரி அதான் எப்படியெல்லாம் வந்து இது மெயின் கான்செப்டே என்னதுன்னா அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா. என்னது இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா. அதுக்கு என்ன மாதிரியான டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். என்ஷூர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஒரு சஸ்டைனபிள் ஒரு நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சஸ்டைனபிளாக டெவலப் ஆகணுன்றதுக்கு என்ஷூர் பண்ணணும். டு ப்ரொடெக்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நம்ம சுற்றி இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் என்னது, இந்த சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர், இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லை. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரொமோட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஓகே. பப்ளிக்குடைய அவேர்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகே. அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னா இஐ உடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட். ஓகேவா. என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ப்ரொமோட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இன்னும் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். இம்ப்ரூவ்ஸ் ப்ராஜெக்ட் பிளானிங். இன்கேஸ் அதே அபவுட் என்விரான்மெண்டல் பற்றி ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரெடியூஸ் ப்ராஜெக்ட் ரிஸ்க். ப்ராஜெக்டில் ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். காஸ்ட் எஃபெக்டிவ் இன் தி லாங் ரன். ஓகேவா. காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் எக்கனாமிக்கல் ரிலேட்டடா. ஓகேவா. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணியோ இல்லை அதுக்கு சம்பந்தமாவோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கும். சப்போர்ட்ஸ் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். என்கரேஜ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை வந்து என்கரேஜ் பண்ணும். லீகல் கம்ப்ளைன்சஸை வந்து என்ஷூர் பண்ணும். ப்ரொடெக்ட் ஹியூமன் ஹெல்த்தை வந்து மெயின் திங் ஹியூமன் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகே. அப்போ ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா. செவரல் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. இஐ உடைய ப்ராசஸ்ல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங். ஓகே. ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்க்கும்போது determining whether a project require an EIA or not. Okay. Determine whether a project requires. Okay. Project வேணுமா வேணாவா அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸ்க்ரீனிங் மீன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் உடைய ஒர்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐ உடைய ப்ராஜெக்ட் வேணுமா வேணாவா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ப்ராஜெக்ட் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தர் பொட்டன்ஷியல் என்விரான்மெண்ட் எஃபெக்ட். ஓகேவா. இம்பாக்ட். இந்த ப்ராஜெக்ட் இன்கேஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் என்விரான்மெண்டல் இம்பாக்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ஸ்கோப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபைஸ் கீ என்விரான்மெண்டல் இஷ்யூ அண்ட் இம்பேக்ட் டு தி ஸ்டடீட். ஓகேவா. ஏதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு இல்லை இம்பேக்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்கோப்பிங் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறது. டிஃபைன்ஸ் தி ஸ்கோப், அப்ஜெக்டிவ் அண்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஓகேவா. ஸ்கோப் பற்றியோ அப்ஜெக்டிவ் பற்றியோ பவுண்ட்ரி. ஓகேவா. பவுண்ட்ரி என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸ் பற்றியோ டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பேஸ்லைன் டேட்டா கலெக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கரண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகே. இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி கண்டிஷனில் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே. இன்க்ளூட்ஸ் டேட்டா ஆன் ஏர் பற்றி இருக்கலாம், வாட்டர் பற்றி இருக்கலாம், சாயில் பற்றி இருக்கலாம், பயோடைவர்சிட்டி, அதுக்கப்புறம் சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட டேட்டா தான் நம்ம பேஸ்லைன் டேட்டா கலெக்ஷன்ஸ் அப்படின்றது. இம்பேக்ட் ப்ரொடிக்ஷன். ஓகே. predict like the likely environmental impact of the project. Okay. லைக் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேவா. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது எதை பற்றி சம்மந்தமாக இருக்குது, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த இம்பேக்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இம்பேக்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. கன்சிடர் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ். ஓகே. இப்போ நடக்கக்கூடிய லாங் எஃபெக்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்யூச்சரில் வரக்கூடிய எஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணணும், அதை வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் இம்பேக்ட் இவாலுவேஷன்ஸ் அப்படின்னா அசஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரிடிக்டட் இம்பேக்ட்.
ஓகே. ப்ரிடிக்டட் இம்பேக்ட்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய இம்பேக்டை வந்து ப்ரிடிக்ட் அதனுடைய சிக்னிஃபிகண்ட்டை வந்து அசஸ் பண்ணணும். ஓகேவா. டிட்டர்மைன் விச் இம்பேக்ட் ஆர் மேஜர் அண்ட் நீட் அட்டென்ஷன். ஓகே. எந்த இதுவுக்கு வந்து அதிகமான இம்பேக்ட் இருக்கு அப்படின்றத அது டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுக்கு அட்டென்ஷன் வந்து அதிகமாக கொடுக்கணும். நீட் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நடவடிக்கைகள் இம்பேக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம ஏதாவது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். சஜஸ்ட் வேஸ் டு அவாய்ட் ரெடியூஸ் ஆர் கண்ட்ரோல் நெகட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்பேக்டை கம்மி பண்ணிக்கலாம். இன்க்ளூட்ஸ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். பிளானிங் இருக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படின்றது, இம்பேக்ட் இல்லாமல் எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்றதுக்கு பிளானிங் இருக்கணும். ஓகேவா. அண்ட் தென் பப்ளிக் கன்சல்டேஷன். ஓகே. இன்வால்வ்ஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. இப்போ லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸும் சரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க கிட்ட அவேர்னஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். கலெக்ட்ஸ் ஒப்பீனியன், கன்சர்ன், சஜஷன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். பீப்புள் கிட்ட இருந்து, பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம ஒப்பீனியன்ஸை வாங்கணும். அவங்களுடைய கன்சர்ன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத கேட்கணும். சஜஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதனா நம்ம லிசன் பண்ணணும். ஓகேவா. EIA ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் ஆல் ஃபைண்டிங் இன் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. EIS அப்படின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். இன்க்ளூட்ஸ் இம்பேக்ட், மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா. அது எதை பற்றி இருக்கும், எதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருக்கும், மிட்டிகேஷன்ஸ் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது. ஓகேவா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது முக்கியமான கொஸ்டின்ஸ். இது யூனிட் 5ல ESSல யூனிட் 5ல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி சாப்டர் இது. ஸோ படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.